ஹே எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் திவ்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி குட்டியாக ஒரு டே இன் மை லைஃப், என்னோடய டெய்லி ரொட்டீன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நானும் என் பையனும் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் ரொம்ப குளிராக இருந்துச்சு, எந்திரிக்கவே முடியல. ஆனால் எந்திரிச்சு தானே ஆகணும். 7 மணிக்கு எந்திரிச்சாச்சு. 6:30 எந்திரிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வின்டர் சீசனுங்கிறதுனால ரொம்பவே சில்னஸாக இருக்குது. பாருங்கள், 7:30 பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நல்லா ஹீட்டே இல்லை, ரொம்ப குளிர் தான். காலைல எந்திரிச்சோன்னே எனக்கு அந்த டீ இல்லை காஃபி ரெண்டில் ஏதாவது ஒன்று குடிச்சே ஆகணும். காஃபி குடித்ததுக்கப்புறமா தான் என்னோடய எல்லா ரொட்டீனுமே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் காஃபி, அப்புறம் பையனுக்கு பால். நாங்கள் இங்கே கவு மில்க் தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். தம்பிக்கும் அதான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். காஃபி குடித்ததுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இன்றைக்கி என்ன காய் என்ன செய்ய போகிறோன்னோ அதை நான் அந்த காய் எடுத்து வெளியே வச்சுருவேன். காஃபி குடிச்சிட்டு தம்பியும் பால் குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை நான் குளிக்க வச்சுருவேன். நான் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு தான் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். நான் இப்போ டயட் டேஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கு வீட் பிரெட் 2ம் ஒரு பனானா மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா இதை நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ரிசல்ட் நல்லா கொடுக்குது. மார்னிங்க்கு எடுத்துப்பேன். அதை மாதிரி தம்பிக்கு ராகி பேன்கேக் நான் செஞ்சு கொடுத்தேன். அவனுக்கு பேன்கேக்னால் ரொம்ப பிடிக்கும். வீட் பேன்கேக் இல்லைன்னா ராகி பேன்கேக் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன். மைதா நான் ஆட் பண்ண மாட்டேன். இதில் நான் ப்ரௌன் சுகர், வெண்ணிலா எசன்ஸ் லைட்டாக சேர்த்துப்பேன் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக. சம்டைம்ஸ் நான் பனானா கூட சேர்த்துப்பேன். அப்புறம் 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் ஆயில் இல்லைனா கீ சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் ராகி மாவு இதை நம்ம சேர்த்து நம்ம ராகி பேன்கேக் நம்ம கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அவனுக்கு மேக்ஸிமம் டேஸில் அவன் கேட்டான்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நான் பண்ணி தந்துடுவேன். இல்லைன்னா ராகி பேன்கேக்கே நான் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம பிச்சு போட்டு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனாலும் நான் பிச்சு போட்டு தான் கொடுப்பேன். அவனுக்கு மேக்ஸிமம் அவன் பிச்சு கேட்க மாட்டான். அவனே சின்னதாக இருக்கிறனால கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறனால அவனே சாப்பிட்டுப்பான். பாருங்கள், நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கும். நல்லாவே இருக்கும். நான் லைட்டாக பேக்கிங் பவுடர் மட்டும் கலந்துப்பேன். பேக்கிங் சோடா நான் பையனுக்கு எந்த விஷயத்துலையுமே கலக்க மாட்டேன். அடுத்தது வின்டர் ஸ்கின் கேருக்காக என்னோடய ஸ்கின் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. பிக்மெண்டேஷன் இப்போ அடிக்கடி வருது. அதனால நான் நிறையா பிராண்ட்ஸ், பெரிய பெரிய பிராண்டெல்லாம் நான் யூஸ் பண்ணியும் பார்த்தேன். எனக்கு கேட்கல. இந்த டெர்மாக்கோ, டாட் அண்ட் கீ ப்ளம் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு 10 நாள் தான் நல்லாயிருக்கும், மற்றபடி சரியில்லை. ஸோ இந்த பிராண்ட் நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். நல்ல ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி, நான் வாங்கலாம்னு தான் வாங்கினேன். இதில் இன்ஸ்டா பிரைட்னிங் க்ரீம், சன்ஸ்க்ரீன் ஒன்று, நயசினமைட் சீரம் நான் இன்னும் என்னோடய ரொட்டீனில் சேர்த்தலை. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தான் அண்டர் ரேட்டட் சூஸ் பண்ணேன். இதில் சீரம் சொல்லியே ஆகணும், சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. வித்தின் 5 டேஸில் எனக்கு மேக்ஸிமம் என்னோடய பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணிருச்சு. அடுத்தது இந்த இன்ஸ்டா பிரைட்னிங் க்ரீம் சூப்பர் க்ரீம்னு சொல்லலாம். ஸ்ட்ரோப் க்ரீம் ப்ளஸ் டே க்ரீம் நீங்கள் ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2 வேண்டியதில்லை. இந்த ஒன்றே போதும். சூப்பராக இருக்குது. இந்த ஹீரோயின்ஸ் ஸ்கின் எப்படி இருக்கும், க்ளோயிங்காக அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கொடுக்குது. நான் 2 நேரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். AM அண்ட் PM ரொட்டீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன் சூப்பர் சன்ஸ்க்ரீன்னு சொல்லலாம். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. இந்த 2 ஃபிங்கர் ரூலெல்லாம் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு யூஸ் ஆகாது. ஸோ கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்து போட்டாவே போதும். எனக்கு இந்த 3ம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டடி டைம். படிக்கலாமா? இது என்ன? ஆப்பிள். இது என்னம்மா? இது என்னதும்மா? A B C இது குட் பாய். இது என்னம்மா? A இது என்னம்மா? B C D இது என்னம்மா? இது என்னம்மா? A இது என்னம்மா? இது 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 குட் பாய். இது என்னம்மா? இது என்னம்மா? ஆப்பிள். இது என்னம்மா? பாலு. இது என்னம்மா? கேட். இது என்னம்மா? இது என்னம்மா? பிளேட்டு. முட்டு. இது என்னம்மா? பேகு. இது என்னம்மா? பி. இது என்னம்மா? இது என்னம்மா? இது என்னம்மா? இது என்னம்மா? இது என்னம்மா?
கேட்டு. இது என்னம்மா? சரிம்மா. இது என்னது? இது என்னம்மா? இது என்னம்மா? இது என்னது? இங்கே பாருங்க. சரி, அது மொட்டு. இது என்னம்மா? பேக்கு. இது என்னம்மா? இது என்னம்மா? இது என்னம்மா? கேக். இது என்னம்மா? குட் பாய். சரி, இது என்னம்மா? இ எஃப் ஜி ஹெச். இது என்னம்மா? குட் பாய். கொஞ்ச நேரம் தம்பிக்கு வந்து நான் ஸ்டடி ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறமா நான் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி பிந்தி மசாலா தான் செஞ்சேன். பிந்தி மசாலான்னா வெண்டைக்காய் மசாலான்னு சொல்லுவாங்க. இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் நான் வெண்டைக்காய் செஞ்சுருவேன். இதுக்கு வந்து வெண்டைக்காவை நல்லா ஒரு 1 இன்ச் இதில் வந்து நம்ம கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வறுத்து வச்சுக்கோங்க. அதாவது நிறைய எண்ணெய் ஊற்றில ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றி வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், கொஞ்சம் பூண்டு வேணும். பூண்டு கொஞ்சம் நல்லாவே நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் போடல, ஏன்னா நான் தம்பிக்கு அப்படியே கொடுக்குறனால நான் வந்து காரம் சேர்த்த மாட்டேன். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, வணக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெண்டைக்காய் எடுத்து போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் கரம் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் பையனுக்கு கொடுக்குறனால. லைட்டாக மிளகாத்தூள் இது மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் மிளகா சேர்த்துக்கல. இதை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 நிமிஷம் வணக்கிட்டு 2 தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டியதில்லை. இது கிரேவி மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் பெரட்டின மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா, ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. நல்லா வேக வைங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் மாறிடும். இதோட சரி, இதை நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாளாகவே இந்த பாப்கார்ன் குத்தி மேலே எனக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணலான்னு நான் எடுத்தேன். இந்த பாப்கார்ன் குத்தி வந்து நான் சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தேன். இது 350 சம்திங் வந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா எலாஸ்டிக் டைப் மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து கொஞ்சம் டக் பிடிச்சா போதும். ரொம்ப பிடிக்க வேண்டியதில்லை. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு குர்தா செட் எடுத்தேன். இது டோட்டலி வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். நல்லா இல்லை. சிந்தட்டிக் டைப் தான். 700 சம்திங் வந்துருச்சு. ஆனால் இது நல்லா குவாலிட்டியும் கிடையாது. ரொம்ப சாயம் போகுது. ரொம்பவே சாயம் போகுது. குவாலிட்டியே கிடையாது. சென்னை சில்க்ஸில் ஒரு பிராண்டடான கடையில் சுத்தமாக பிராண்டடே இல்லாத இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் விற்கிறாங்கங்கிறது நல்லா இல்லை. இந்த ட்ரெஸ் ஆனால் கலர் நல்லா இருக்குன்னு தான் நான் எடுத்தேன். ஆனால் நல்லா இல்லை. இந்த 2 குர்த்தி வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தேன். வின்டர் குர்த்தி. இது வந்து உலன் குர்த்திஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் சரி, திக்னஸாக இருந்துச்சு. நல்லா திக்காக இருந்துச்சு குர்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.